ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பஹு கி விதா தான். பஹு கி விதா வந்து நம்ம ஆல்ரெடி லெசன் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். லெசன் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நம்ம வந்து அதோட அபியாஸ் பார்க்க போறோம். பஹு கி விதா ஏகாங்கியோட அபியாஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ பஹு கி விதா ஏகாங்கி கா சாரான்ஸ் லிக்கியே. ஸோ இந்த ஏகாங்கியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சாரான்ஸ் வரும். ஓகே, நம்ம அபியாசம் கொடுத்துருக்கிற பார்ட் மட்டும்தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது படிக்க வேண்டியது. சரியா? ஸோ அபியாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு டோட்டலா 4 டாபிக்ஸ் வந்து ஏகாங்கி ரிலேட்டட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இது சாரான்ஸ். செகண்ட் ஒன்ல உங்களுக்கு வந்து கேரக்டர்ஸ் இருக்கும், கேரக்டரைசேஷன் அந்த இது இருக்கும். தேர்ட் பார்ட்ல வந்து கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன்ல வந்துட்டு பாவ் ஸ்பஷ்ட கீஜியே வந்து இருக்கும். இதேதான் வந்துட்டு உங்களுக்கு போயம்லயும் இருக்கும். ஸோ போயம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 ஸ்டான்ஸா கொடுத்துரும், ஒரு 1 ஸ்டான்ஸா இல்ல 2 லைன்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அதை பண்ணுவாங்க. இப்போ லெசன் அப்படிங்கும் போது இஃப் இட் இஸ் அ டிராமா மாதிரி இருக்குன்னா ஏதாவது ஒரு டயலாக் கொடுத்துருப்பாங்க. இஃப் இட் இஸ் லைக் வந்து ஒரு எஸ்ஏ மாதிரி டைப் ஆஃப் இதுனா வந்துட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு 2 லைன்ஸ் 4 லைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுல இருந்து வந்து அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இஆர்சி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இஆர்சினா வந்துட்டு நம்ம அந்த டயலாக யார் சொன்னாங்க, என்ன சிச்சுவேஷன்ல சொன்னாங்க, அந்த டயலாகோட ஆக்சுவல் மீனிங் என்ன, அதை தான் நம்ம வந்து சொல்ல போறோம். ஸோ அதே தான் நீங்க போயம்ல வந்து எழுதிட்டே இருக்கீங்கல்ல, பிராத்மிக்ல இருந்து போயம்ல எழுதிட்டே இருக்கீங்க, அதை வந்து இப்போ நீங்க ஏகாங்கிக்கு பண்ண போறீங்க. அவ்வளவுதான், அதுதான் இங்க பண்ணுறது. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த பஹு கி விதா ஏகாங்கியோட சாரான்ஸ் இப்ப பாத்துரலாம். சரியா? நம்ம வந்து ஸ்டோரியவே இன் டீடைல் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இப்போ வந்து அதை வந்து ஷார்ட் பண்ணி இப்ப எழுத போறோம் நம்ம. ஓகேவா? அதுதான் வந்துட்டு சாரான்ஸ். ஓகேவா? ओके, सो बहु की विधा एक सामाजिक एकांकी है. सामाजिक एकांकीना நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது வேர்ட் மீனிங் தெரியல அப்படின்னா நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க, கையில பென்சில் வச்சுக்கோங்க, மேலேயே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த நேரத்துல படிக்கும் போது யூ மே ஃபீல் டிஃபிகல்ட். ஓகே, சமாஜிக் ஏகாங்கி அப்படின்னா வந்து சோஷியல் ஒன் ஆக்ட் பிளே. இது வந்து சோஷியல் மெசேஜ் கொடுக்குற மாதிரியான ஒரு இதுதான். यह एकांकी विनोद रस्तोगी का है. இதை எழுதுனது வந்து வினோத் ரஸ்தோகி. उन्होंने इस एकांकी में यह कहा है कि बेटी और बहू में अंतर नहीं होना चाहिए. What he is trying to say in this एकांकी is there should not be any difference between बेटी और बहू. டாட்டர் को டாட்டர் इन लॉ को எந்த டிஃபரன்ஸ் இருக்க கூடாது அப்படின்றத தான் இதுல வந்து சொல்ல வராரு அவர். ஓகே, दोनों को समान रूप से देखना चाहिए. You have to see both of them in the same way. ओके, समाज में प्रचलित दहेज प्रथा की कठोरता की ओर उन्होंने हमारा ध्यान आकर्षित किया है. सो சொசைட்டில ரொம்ப ஃபேமஸா வந்து அப்ப இருந்துச்சு, இப்ப வந்து ரொம்ப இல்ல. இருந்த அந்த தஹேஜ் பிரதா, டவுரி சிஸ்டம், அதுக்கு அகைன்ஸ்டான நம்ம வந்து ஒரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அட்டென்ஷன் நமக்கு வந்து கிரியேட் பண்றதுக்காக தான் இதை வந்து பண்ணியிருக்காரு. சரியா? प्रमोद अपनी बहन कमला को पहले सावन पर अपने घर ले जाने आता है. சோ உங்களுக்கு கேரக்டர்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரமோதோட சிஸ்டர் நேம் கமலா ஞாபகம் இருக்கு இல்லையா? ஓகே, சோ கமலாவோட ஹஸ்பண்ட் நேம் என்ன ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் கமலாஸ் ஹஸ்பண்ட் நேம்? என்னாச்சு? புக்ல பார்த்தா கூட சொல்லலாம், ஒன்னும் தப்பு இல்ல. ரமேஷ். ரமேஷ். சோ ரமேஷ்க்கு ஒரு சிஸ்டர் இருக்கா இல்லையா? சிஸ்டர் பேர் என்ன ஞாபகம் இருக்கா? அவ வரல, அவளை வந்து விதா பண்ணலன்னு சொல்லி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது யாரு? சிஸ்டர் நேம் என்ன? என்ன லேட்டு மேடம்? ஷியாம், ஸ்ருதி 2 பேரும் லேட்டு. கௌரி ஞாபகம் இருக்கா? கௌரி. ஓகே ஓகே, இப்போ அந்த ரமேஷோட அப்பா அம்மா பேரு ஜீவன்லால், ராஜேஸ்வரி. சோ இதெல்லாம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டோரி நீங்க நரேட் பண்ணிடலாம் நீங்களே. பிகாஸ் ஸ்டோரி உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். இந்த கேரக்டர்ஸ் நேம்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். மெயின் கேரக்டர் வந்து ரமேஷ், கமலா, அவங்களோட மாமனார் மாமியார் தான், கமலாவோட மாமனார் மாமியார் தான் வந்து ராஜேஸ்வரி, ஜீவன்லால். அண்ட் என்ன மேம்? இது எனக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கனால ஒரு 10 minutes பிஃபோர் மட்டும் ஓகே ராஜேஸ்வரி, ஜீவன்லால், அப்புறம் வந்து அவங்களோட ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு கௌரி. இந்த கேரக்டர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ இப்ப பிரமோத் கிட்ட வருவோம் நம்ம. பிரமோத் வந்து सेकेंड पैराग्राफ இருக்கும். प्रमोद अपनी बहन कमला को पहले सावन पर अपने घर ले जाने आता है. So प्रमोद has come to pick her sister for the first सावन. அவளோட அந்த ஃபர்ஸ்ட் சாவன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கான். ஓகேவா? लेकिन कमला के ससुर जीवनलाल कमला को नहीं भेजते. बट அவருடைய மாமனார், சசுர்னா ஃபாதர் இன் லா, so father in law is not sending her home.
ओके वे कहते हैं कि दहेज की रकम 5,000 बाकी है, उसे देकर कमला को ले जाओ. So அவர் என்ன சொல்றாருன்னா, there is a pending of 5,000 rupees in தஹேஜ் இதுல வந்து என்ன இருக்கு, பெண்டிங் இருக்கு. ஓகே டவுரியில அதை கொடுத்துட்டு நீங்க கமலாவை கூட்டிட்டு போகலாம், இல்லைன்னா கமலாவை கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே प्रमोद गिड़गिड़ाता है, फिर भी जीवनलाल राजी नहीं होते. So he is begging, pleads, but even he is not ready to send. Okay वा. आखिर प्रमोद कमला से कहता है कि वह अपना मकान बेचेगा और 5,000 रुपये देकर उसको ले जाएगा. So at last Pramod saying to Kamala that he will sell the home and he will sell the house and அந்த 5,000 rupees எடுத்துட்டு வந்துட்டு he will take her home அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே इतने में कमला की सास राजेश्वरी आती है. वह प्रमोद को 5,000 देने तैयार होती है. அவங்க இந்த மாதிரி மீன்வைல் வந்து இத்தனைமே அப்படின்னா மீன்வைல் ஓகேவா, இப்படி நடந்துட்டு இருக்கும் போது நடுவுல வந்து அவங்க அம்மா வராங்க. மீன்வைல் கமலாஸ் மதர் இன் லா சாஸ், அதாவது நம்ம சசுர் ஜீவன்லாலோட ஒய்ஃப் தான் வந்து கமலாவோட இவங்க வந்து ராஜேஸ்வரி. அவங்க வராங்க. அவங்க வந்து சொல்றாங்க she is ready to give 5,000 rupees அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே इसी समय कमला का पति रमेश आता है. सो அந்த at the same time கமலாவோட ஹஸ்பண்ட் ரமேஷும் அங்க வரா. वह अपनी बहन गौरी को पहले सावन पर ले आने गया था. அவன் வந்து அவனோட சிஸ்டர் கௌரிய வந்து ஃபர்ஸ்ட் சாவனுக்கு இன்வைட் பண்றதுக்காக போயிருந்தான். लेकिन उसके साथ गौरी नहीं आई. बट गौरी doesn't come with him. रमेश कहता है कि दहेज की कमी के कारण उसकी विदाई नहीं हुई. So रमेश is saying that she could not send off. அவளுக்கும் send off நடக்கல. பிகாஸ் அங்கேயும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, டவுரியில வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு, ஸோ we will not send her அப்படின்னு அங்கேயும் சொல்லிட்டாங்க அப்படின்னு. अब जीवनलाल की आंखें खुलती हैं. So now the जीवनलाल eyes opens. eyes open அவர் என்ன கண்ணை மூடிட்டு இருந்தாரான்னு கேட்க கூடாது. he is understanding the mistake. ओकेवा. उनको मालूम होता है कि बेटी को बहू में भेद नहीं है. बेटी और बहू में भेद नहीं है. So he is understanding that there is no difference between daughter and daughter-in-law. वे कमला को प्रमोद के साथ भेजते हैं. he is sending Kamala with the प्रमोद. ஓகே ஸோ திஸ் இஸ் சாரான்ஸ். ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளவு பெரிய ஸ்டோரி படிச்சோம் இல்லையா, பெருசா இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் பார்ட் வந்து பஹு கி விதாய் ஏகாங்கி முடிச்சாச்சு. ஓகே ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 91ல உங்களுக்கு என்ன இருக்குன்னா, நிம்னலிखित பாத்திரம் का परिचय दीजिए. அதாவது பாத்திர பரிச்சயம்னா வந்து கேரக்டரைசேஷன், கேரக்டர் எப்படி இருக்கு அவங்க ஒருத்தர சொல்லி அவங்களோட கேரக்டர் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுல 2 கொடுத்துருக்காங்க, ஜீவன்லால் கொடுத்துருக்காங்க, ராஜேஸ்வரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து நிம்னலிखित प्रश्नों के उत्तर एक या 2 वाक्य में दीजिए. அதாவது 1 or 2 லைன்ல வந்து இதோட ஆன்சர்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 பார்ட் வந்து இதுல இருக்கு. ஓகே இதுல ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஸோ செகண்ட் வந்து நிம்னலிखित பாத்திரம் को परिचय दीजिए. ஓகே ஜீவன்லால் யார் ஞாபகம் இருக்கா சொல்லுங்க பாப்போம். ஹூ இஸ் ஜீவன்லால்? கமலாஸ் ஃபாதர் இன் லா. ஓகே சரி. அப்ப அவரோட கேரக்டர் என்னன்றதுலாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதுதான் நம்ம இப்ப இங்கே எழுத போறோம். சரியா? ஜீவன்லால் பஹு கி விதா ஏகாங்கி கா பிரமுக் பாத்திர है. ஒரு ஸ்டோரி, ஒரு ஒன் ஆக்ட் பிளே, ஒரு நாவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து கேரக்டர்ஸ் வந்து 2 டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து பிரமுக் பாத்திர அப்படின்னு சொல்லுவோம், ஒன்னு வந்து கவுன் பாத்திர அப்படின்னு சொல்லுவோம். பிரமுக் பாத்திர அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், கவுன் பாத்திர அப்படின்னு சொன்னா வந்துட்டு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ். ஓகேவா? சோ இதுல வந்து இப்ப ஜீவன்லால் வந்து நமக்கு மெயின் கேரக்டர் இதுல. ஏன்னா அவர் தான் வந்து டோட்டல் கதையவே வந்து அவர் பேஸ்ல தான் இருக்கு. அவர் தான் வந்து விட மாட்டேன், இந்த எல்லாமே அந்த ரன்னிங் பிஹைண்ட் ஹிம் தான், அவரை சுத்தி தான் கதையே நடக்குது. ஓகேவா? சோ அதனால அவர் தான் வந்து பிரமுக் பாத்திர. ஓகே मेन कैरेक्टर. एकांकी की कथा वस्तु का आधार जीवनलाल की धन लोलुपता ही है. இந்த ஏகாங்கி இந்த ஒன் ஆக்ட் பிளேயோட பேசிக்கே வந்து அவருடைய கிரீடினஸ் தான். ஓகேவா? கிரீட் ஃபார் மணி தான் வந்து அதுதான் பேஸே இந்த ஸ்டோரியோடது. ஓகேவா? தன் லோலுப்தா வந்து கிரீட் ஃபார் மணி. ஓகே கதா वस्तु का आधार बेस ऑफ द स्टोरी लाइन என்னது? जीवनलालोட धन लोलुपता. ओके अंत में जीवनलाल के मन परिवर्तन द्वारा एकांकी का उद्देश्य पूरा होता है. at the last அவரோட மைண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால தான் வந்து நம்ம ரைட்டரோட அந்த எய்மும் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. அவரோட எய்ம் என்ன? டு சே தி மெசேஜ் டு த சொசைட்டி. அதுவும் வந்து இவரால தான் நடக்குது. ஜீவன்லால் அவரோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால தான் அதுவும் நடக்குது. उद्देश्य पूरा होता है. ओके जीवनलाल रमेश और गौरी के पिता है. रमेश की शादी में जीवनलाल बहुत दहेज चाहते थे. रमेशोட मैरिजல வந்து जीवनलाल wanted a lot of dowry. कमला के भाई प्रमोद ने दहेज तो दिया है,
पर 5,000 रुपये बाकी रह गया है. Yes, Kamala's brother Pramod has given the dowry, but there was a pending amount of 5,000 rupees. ஜீவன்லால் கா லால்ச்சி மன். இப்ப நீங்க இந்த 5,000 rupees ரொம்ப பெருசான்னு கேட்டுறாதீங்க, பெருசுதான். இது வந்து இது எல்லாமே 100 years பிஃபோர் நடந்த ஸ்டோரிஸ், ஓகேவா, எழுதின ஸ்டோரிஸ். ஜீவன்லால் கா லால்ச்சி மன் யஹ் சஹ் நஹி பாத்தா. சோ அவர் அந்த 5,000 rupees பெண்டிங் இருக்கு அப்படின்றத அவரோட கிரீடி மைண்டால டாலரேட்டே பண்ண முடியல. லால்ச்சி மன்னா கிரீடி மைண்ட் யஹ் சஹ் நஹி பாத்தா. சஹ் நஹி பாத்தானா ஹி கேனாட் டாலரேட். 5,000 கொடுக்கணும் 5,000 கொடுக்கணும்ன்றதே அவர் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு. जब प्रमोद अपनी बहन को पहले सावन पर अपने घर ले जाने आता है, वे साफ साफ कह देते हैं कि पहले 5,000 सौंपे जाएं, उसके बाद कमला की विदाई होगी. So when he came to pick Kamala for the first Savan, அவர் வந்து clearly he is saying that first you give me the 5,000 rupees, then அப்புறமா வந்துட்டு கமலாவுக்கு வந்து விதாய் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. விதாயினா வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்றது. then I will send off Kamala அப்படின்னு சொல்றாரு. जीवनलाल की भी बेटी है, उसका नाम गौरी है. I hope you understand this sentence. उसकी भी शादी हो गई थी, அவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. पहले सावन पर जीवनलाल अपनी बेटी के आने की बड़ी प्रतीक्षा में थे. So he was also expecting his daughter. first सावन का அவளும் வரணும். So அதுக்கு வந்து he was highly expecting his daughter. कमला की विदाई जिस कारण से नहीं होती, उसी कारण से जीवनलाल की बेटी गौरी की भी विदा नहीं हुई. So for the same reason that Kamala's farewell is not happened na, அதே ரீசனுக்கு வந்து கௌரியோட ஃபேர்வெலும் வந்து நடக்கல. तभी उनको शराफत, इंसानियत आदि चीजें याद आती है. அப்பதான் அவருக்கு வந்து டீசென்சி, ஹியூமனிட்டி எல்லாமே ஞாபகம் வருது. அது வரைக்கும் அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இந்த ஷராஃபத்னா டீசென்சி, இன்சானியத்னா வந்து ஹியூமனிட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கமலாக்கு கௌரிக்கு விதாய் நடக்கல அப்படிங்கும் போது தான் வந்து இதெல்லாம் ஞாபகமே வருது அவருக்கு. उन्हें गहरी चोट लगी, he got hurt. ओके, सो इसी चोट का परिणाम उनका मन परिवर्तन है. सो இந்த அந்த ஹர்ட்டோட வந்து ரிசல்ட் தான் வந்துட்டு அவருடைய மைண்ட் சேஞ்ச். वे मानते हैं कि बेटी और बहू में भेद नहीं है. Now he understands, now he accepts that there is no difference between daughter and daughter-in-law. वे कमला को उसके भाई के साथ भेजते हैं. He sends Kamala with her brother. Okay. So this is ஜீவன்லால். இது எல்லாமே நீங்க படிச்சுதான் ஆகணும். அதாவது நீங்க ஸ்டோரி தெரியும்னா யூ கேன் வெரி வெல் ரைட் வித் யுவர் ஓன் சென்டென்சஸ். ஓகேவா, எழுதலாம். ஓகே, ட்ரை பண்ணலாம். நீங்க இப்ப எழுதுறதுக்கு இப்ப நீங்க கிளாஸ் ஒர்க் எழுதும் போது கூட யூ கேன் ட்ரை டு ரைட் வித் யுவர் ஓன் சென்டென்சஸ். அப்ப அதையே நீங்க ஸ்டோரி அங்க போய் எழுதிக்கலாம். சரியா? ஆனா பி ஷியோர் யூ ஆர் நாட் மேக்கிங் எனி கிராமர் மிஸ்டேக் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதை பார்த்துக்கோங்க. கிராமட்டிக்கல் எரர் இருக்கக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. சரியா? ராஜேஸ்வரி நெக்ஸ்ட் கேரக்டர். ராஜேஸ்வரி வந்து ஜீவன்லாலோட ஒய்ஃப். இவங்க ரெண்டு பேருக்கும் தான் வந்து மோஸ்ட்லி நிறைய டயலாக்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ வந்து மித்த எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து அவ்வளவா டயலாக்ஸ் கிடையாது. கமலாவை வந்து கூட்டிட்டு போறதுதான் கதையே. ஆனா கமலாக்கு அவ்வளவா வந்து டயலாக்ஸ் எதுவுமே கிடையாது. சரியா? சோ அதனால அதை நம்ம வந்து மெயின் கேரக்டரா சொல்லி அதை நம்ம வந்து கேரக்டரைசேஷன் படிக்க முடியாது. ஓகே, இவங்க ரெண்டு பேர் தான் நிறைய பேசியிருக்காங்க. அது ஒரு நெகட்டிவ் இம்பார்ட்டன்ட் கேரக்டர், இது பாசிட்டிவ் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அவ்வளவுதான். राजेश्वरी बहू की विदा एकांकी का प्रमुख पात्र है. दिस इज ऑल्सो द इम्पोर्टेंट कैरेक्टर ऑफ बहू की विदा. वह जीवनलाल की पत्नी और रमेश की माँ है. शी इज जीवनलाल्स वाइफ एंड रमेश मदर. आमतौर पर सास अपनी बहू के विषय में काफी कठोर रहा करती है. यूजुअली द मदर इन लॉज यूज्ड टू बी वेरी हार्श टुवर्ड्स द डॉटर इन लॉज. लेकिन राजेश्वरी इसका अपवाद है. बट राजेश्वरी इज எக்ஸப்ஷன் ஆஃப் திஸ். அப்பவாதுனா எக்ஸப்ஷன். இந்த ஒரு இதுக்கு வந்து எக்ஸப்ஷன் வந்து ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி ममता की मूर्ति है. सो एपिटम ऑफ लव. राजेश्वरी इज अ एपिटम ऑफ लव. हर माँ जानती है कि बहू भी किसी माँ की बेटी है. सो एवरी मदर नोज दैट द डॉटर इन लॉ ऑल्सो समवन्स डॉटर. जैसे राजेश्वरी गौरी की राह देखती है, वैसे ही कमला की माँ भी कमला की राह देख रही होगी. எப்படி வந்து ராஜேஸ்வரி வந்து கௌரி வரணும்னு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அத மாதிரி தான் கமலாவோட அம்மாவும் கமலா வரணும்னு சொல்லிட்டு அவங்க வராங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. इसलिए वह प्रमोद को अपनी ओर से 5,000 देने को तैयार होती है, so that ஒரு அம்மாவா அவளால புரிஞ்சுக்க முடியுது அவங்க அம்மா எவ்வளவு வருத்தப்படுவாங்க, கமலா எவ்வளவு வருத்தப்படுவா அப்படின்றத she can able to understand. அதனால इसलिए so that she is ready to give 5,000 rupees to Pramod. அதை கொடுத்துட்டு நீ அவங்கள கூட்டிட்டு போலாம், அவளை கமலாவை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு she is ready now. Okay. राजेश्वरी अपने पति जीवनलाल के लालची स्वभाव को पसंद नहीं करती. राजेश्वरी does not like the greedy nature of जीवनलाल. अंत में जीवनलाल के मन
में जो परिवर्तन होता है उसका कारण राजेश्वरी ही है. So ultimately ராஜேஸ்வரி is the reason because of அந்த இதுக்கு ஜீவன்லாலோட மைண்ட் சேஞ்சுக்கு வந்து ராஜேஸ்வரி இஸ் த ரீசன். ஷீ வில் டாக் அட் லாஸ்ட் வந்து அவங்க பேசுவாங்கல்ல, நீங்க இப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ஷராஃபத்து தெரியுதா, இப்பதான் உங்களுக்கு வந்து இன்சானியத்துக்கு தெரியுதா, எல்லாமே அப்ப வந்து அவங்க வந்து கேட்பாங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியுது, அப்ப உங்களுக்கு தெரியலையா, அது வெறுமனா சீனா போயிருந்தா யாராவது கேட்காம இருந்திருந்தா he might not understand that இது ஹார்ஷ்னஸ் அவருக்கு புரிஞ்சிருக்காது. இவங்க வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. சோ அப்பதான் வந்து அவர் புரிஞ்சுப்பாரு. ஓகேவா? சோ அவரோட மைண்ட் சேஞ்சுக்கு ரீசன் வந்து ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இது ரெண்டு கேரக்டர் இங்க ரெண்டையுமே மெமரி பண்ணிக்கணும். சரியா? नेक्स्ट थर्ड रोमन வந்து निम्नलिखित प्रश्नों के उत्तर एक या दो वाक्य में लिखिए. இதுல 4 क्वेश्चंस இருக்கு. இதுல 3 क्वेश्चंस நான் கொடுத்திருக்கேன். नेक्स्ट पेजல வந்து 4th வரும். जीवनलाल ने कमला की विदा क्यों नहीं की? So why did जीवनलाल not give farewell to कमला? ஏன் வந்து அனுப்பல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. दहेज की रकम 5000 रुपए बाकी थी. There was a என்ன இருந்தது? Still pending of 5000 rupees in dowry. इसलिए जीवनलाल ने कमला की विदा नहीं की. सो दैट அவர் வந்து விதா பண்ணல அப்படின்னு சொல்றோம். சரியா? कमला की सास राजेश्वरी कैसी औरत थी? कमला's mother in law राजेश्वरी what kind of woman she is? என்ன மாதிரியான லேடி? கமலா அப்படியே நீங்க क्वेश्चनல இருந்து ஆன்சர் எழுதிக்கலாம். பாருங்க, कमला की सास राजेश्वरी என்னமா? கைண்ட். வெரி கைண்ட் இல்லையா? எஸ், கைசிங்கிறது தான் क्वेश्चन. ஓகே, வாட் கைண்ட் அப்படிங்கிறது. சோ அதை எடுத்துட்டு ममता की मूर्ति थी कैसी औरत அதை ரிமூவ் பண்ணிட்டு ममता की मूर्ति இந்த 3 வேர்ட் மட்டும் இதுல படிச்சா போதும். ஓகேவா? थर्ड क्वेश्चन பாருங்க. she is a epitome of love. कमला का पति रमेश कहाँ गया था? कमला's husband रमेश where did Kamala's husband Ramesh went? எங்க போயிருந்தான்? Ma'am, he went to collect his sister Gauri. Bring his sister Gauri. कमला का पति रमेश அப்படியே அதுல இருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா you can write the answer. अपनी बहन गौरी को पहले सावन पर ले आने गया था. So he went to bring his sister Gauri on the first savan. First savanக்கு இன்வைட் பண்றதுக்காக கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்கான். ஓகே the fourth question பாருங்க. जीवनलाल क्यों बेचैन हुए? जीवनलाल வந்து ஏன் வந்து ரொம்ப வந்து டிஸ்ட்ரெஸ் ரொம்ப இதா இருந்தாரு, பிகம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். दहेज पूरा ना देने के कारण गौरी की विदाई नहीं हुई. सो வந்து அவள கௌரியும் வந்து they didn't send off because the same reason दहेज पूरा नहीं देने. டவுரி வந்து ஃபுல்லா கொடுக்கல அப்படின்ற ரீசன்னால. यह बात सुनकर जीवनलाल बेचैन हुए. இத கேட்டு जीवनलाल became restless. ஓகே, सो இது வந்து फोर्थ टाइप ऑफ क्वेश्चन. இதுல வந்துட்டு निम्नलिखित अवतरणों की सप्रसंग व्याख्या कीजिए. सप्रसंग व्याख्या कीजिए. இது வந்து फोर्थ टाइप ऑफ क्वेश्चन. சோ எக்ஸ்பிளைன் பண்றது கண்டெக்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்திருப்பாங்க. இது வந்து கோட் ஃப்ரம் கண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கோட் ஃப்ரம் கண்டெக்ஸ்ட். சோ அத வந்துட்டு ஒரு லைனோ ஒரு டயலாகோ கொடுத்திருப்பாங்க. சரியா? அந்த டயலாக் என்னன்றதை பார்க்கலாம். मेरे नाम जो दब्बा लगा, मेरी शान को जो ठेस पहुंची, भरी बिरादरी में जो हंसी हुई, उस करारी चोट का घाव आज भी हरा है. சோ இது யார் சொன்னாங்க, எப்ப சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? ஜீவன்லால் வந்து அந்த கல்யாணத்துல வந்துட்டு பாராத்துக்கு வந்து ஒழுங்கா கவனிக்கல நீங்க, அதனால எனக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயலாக் சொல்லுவாரு. ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு லெசன் டீச் பண்ணும்போது நம்ம பாத்திருந்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை இப்ப இவன் கமலாவை பிக்கப் பண்ண வரும்போது பிரமோத் கிட்ட சொல்லுவான், நீங்க அதையே ஒழுங்கா பண்ணல, இருந்தாலும் அதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், அதுவே எனக்கு இன்னும் வந்து ஒரு வந்து காயமா என் மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே, சோ சந்தர்ப்பம்னா வந்து ரெஃபரன்ஸ் எங்க இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன எழுதணும்னா, எந்த இதுல இருந்து நீங்க இதுக்கு வந்து 2 மார்க்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைச்சிடும். இது வந்து பஹுகி விதா ஏகாங்கில இருந்து கொடுத்திருக்காங்க, அதை எழுதினவர் யாரு, இது ரெண்டையும் நீங்க எழுதுனீங்கன்னா 2 மார்க்ஸ் கன்ஃபார்ம். ஓகேவா? यह वाक्य बहु की विदा नामक एकांकी से दिया गया है. दिस सेंटेंस इज गिवन फ्रॉम द एकांकी बहु की विदा. एकांकीकार श्री विनोद रस्तोगी हैं. இதோட ஏகாங்கிக்கார் வந்து வினோத் ரஸ்தோகி. प्रमोद जब अपनी बहन कमला को पहले सावन पर घर ले जाने आता है, तब जीवनलाल प्रमोद से यह वाक्य कहते हैं. சோ எப்ப சொல்றாரு அப்படின்றதையும் இங்க நம்ம எழுத போறோம். சோ பிரமோத் வந்து அவளோட சிஸ்டரை வந்து கூட்டிட்டு போறதுக்கு வரும்போது ஜீவன்லால் வந்து பிரமோத் கிட்ட இந்த சென்டென்ஸ் சொல்றான். ஓகேவா? இந்த டயலாக சொல்றான் அப்படின்னு சொல்லிருக்கோம். இப்போ வியாக்கியானா என்ன மீனிங்ல இதை பேசியிருக்காங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்டிக்கலா இருக்கும், உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் வந்து நம்ம அது என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்றதை நம்ம எழுதணும், एक्सप्लेन பண்ணி நம்ம சொல்லணும் அது. ஓகேவா? जीवनलाल का विचार है कि कमला की शादी के समय
बारातियों का उचित आदर नहीं हुआ. ஸோ ஜீவன்லாலோட தாட் என்னன்னா, கமலாவோட மேரேஜ் நடக்கும் போது பாராத்ல வந்தவங்களுக்கு வந்து கரெக்டா அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணல அப்படின்ட்டு. இஸ் காரன் உன்கி பிராதரி மே உன்கா அப்மான் ஹுவா. ஸோ அதனால வந்துட்டு பிகாஸ் ஆஃப் திஸ் அவங்கள வந்து அவங்களோட பிராதரினா வந்து அவங்களோட கம்யூனிட்டி. ஸோ அவரோட கம்யூனிட்டியில வந்து அவருக்கு வந்து இன்சல்ட் ஆயிடுச்சாம். ஓகே, அப்மானா இன்சல்ட். இஸ் சோட்டுக்கோ வே பூல் நஹி சக்தே. ஸோ இந்த வந்து ஹி கேனாட் ஃபர்கெட் திஸ் ஹர்ட். அவருக்கு நடந்தது அவரால் மறக்க முடியல அப்படின்னு சொல்லி தான் இந்த டயலாக் வந்து சொல்றாரு. விசேஷ்தா, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த பர்டிகுலர் டயலாகோட ஸ்பெஷாலிட்டி என்ன? इसमें जीवनलाल के लालची स्वभाव का दर्शाया गया है. सो இதுல வந்து greedy nature of ஜீவன்லால் வந்து இட்ஸ் portrayed here in this using this dialogue. இந்த டயலாக் மூலமா அவருடைய greedy nature அகைன் போர்ட்ரே பண்ணிருக்காங்க. ஓகே, செகண்ட் क्वेश्चन அதுலயே வந்து செகண்ட் ஒன். इन मोतियों का मूल्य समझाने वाला यहाँ कोई नहीं. நான் உங்களுக்கு லெசன் டீச் பண்ணும் போதே சொன்னேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டயலாக், ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? इन मोतियों का मूल्य समझने वाला यहाँ कोई नहीं है, पानी से पत्थर नहीं बिगड़ सकता. இந்த டயலாக் வந்து நம்ம பிரமோத் வந்து கமலா கிட்ட சொன்ன டயலாக். கமலா வந்து அழும்போது அவளோட கண்ணுல இருந்து கண்ணீர் வடியுது இல்லையா, அதை வந்து மோத்தியோட கம்பேர் பண்ணி பேர்ல்ஸோட கம்பேர் பண்ணி அவன் வந்து சொல்லுவான், இந்த பேர்ல்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஓகேவா? சோ சந்தர்ப்ப அதேதான். ये वाक्य बहू की विदा नामक एकांकी से दिए गए हैं. एकांकीकार श्री विनोद रस्तोगी हैं. प्रमोद अपनी बहन कमला से इस तरह कहता है. प्रमोद सेइंग दिस टू कमला. व्याख्या இப்ப இது எப்படி என்ன அர்த்தத்துல நம்ம சொல்லிருக்கான்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் நம்ம. जीवनलाल कहते हैं कि दहेज की बाकी रकम 5,000 रुपये देने के बाद कमला को ले जाओ. So जीवनलाल is saying that balance 55,000 rupees நீ கொடுத்துட்டு கமலாவை கூட்டிட்டு போ. यह सुनकर कमला रोती है. इधर கேட்டு कमला வந்து she started to cry. तब प्रमोद कहता है कि इन लोगों का मन पत्थर बन गया है. So he is saying இத கேட்டு இவர் சொன்னதை கேட்டு இவ அலறத பார்த்துட்டு பிரமோத் வந்து சொல்றான், these people's heart have become as a stone. அது வந்து turned as a stone மாதிரி ஆயிடுச்சு. So ये तुम्हारे आंसू जैसे मोतियों का महत्व नहीं जानते. இவங்க வந்து உன்னுடைய பேர்ல்ஸ் லைக் யுவர் டியர்ஸோட உங்களுக்கு அவங்களோட அதோட ஒர்த் வந்து இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விசேஷதா கட்டோர் ஹிருதய வாலோமே கருணா பாவ் திகாயி நஹி தேதா. சோ இதுல வந்து என்ன இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, த பீப்புள் ஹார்ட் ஹார்ட் இருக்கிற பீப்புளுக்கு வந்து கம்பேஷன் கைண்ட்னஸ் அதெல்லாம் என்னன்றதே அவங்களுக்கு தெரியாது. உஸ்கா உல்லேக் இஸ்மே அதோட மென்ஷன் தான், அதோட எக்ஸாம்பிள் தான் இந்த சென்டென்ஸ். ஹார்ட் ஹார்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து கருணைனா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கறதுக்கான ஒரு இதுதான். நம்ம அழுறதுனாலயும் அந்த கண்ணீர்னாலயும் அவங்க யாரும் மாறிட போறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? थर्ड वन, माँ से झूठ बोलते हो, मैं उन्हें अच्छी तरह जानती हूँ, इंसान से ज्यादा प्यारा उन्हें पैसा है. சோ இந்த டயலாக் யார் சொன்னா? இதுவும் நான் சொன்னேன், இது இம்பார்ட்டன்ட் டயலாக்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? யார் சொன்னாங்க இந்த டயலாக்? ராஜேஸ்வரி. யார் கிட்ட சொன்னாங்க? அம்மா கிட்ட போய் சொல்லாத பிரமோத் கிட்ட எப்ப சொல்லுவாங்க? அவங்க எதுக்காக சொல்லுவாங்க? அவர் பணத்தை கேட்டாரு பத்தி பேசும்போது இவன் இல்லன்னு சொல்லி அவன் வந்து he will try to cover up அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லன்னு சொல்லி கவர் அப் பண்ண ட்ரை பண்ணுவான். சோ என்கிட்ட நீ போய் சொல்றியா, அவங்கள பத்தி எனக்கு தெரியும், இவங்களுக்கு வந்து மனுஷனை விட பணம் தான் வந்து லவபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஓகே, सो संदर्भ सेम थिंग அதேதான். व्याख्या राजेश्वरी प्रमोद से पूछती है कि कमला की विदा के बारे में जीवनलाल ने क्या कहा. சோ பிரமோத் கிட்ட வந்து ராஜேஸ்வரி கேக்குறாங்க, இவளோட விதாவை பத்தி ஜீவன்லால் என்ன சொன்னாரு, அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு, இவரு என்ன சொன்னாரு அப்படின்னு கேக்குறாங்க. பிரமோத் ஜவாப் देने को हिचकता है. He is hesitating to give the answer to that question. तो राजेश्वरी समझ लेती है, she is அந்த மாதிரி சொல்றதுக்கு ஹெசிடேட் பண்றனோனே she is understanding it. अपने पति की धन लोलुपता वह अच्छी तरह जानती है. मनी ग्रीड பத்தி அவளுக்கு நல்லாவே தெரியும், அவங்க ஹஸ்பண்டோட மணி கிரீட் பத்தி அவளுக்கு நல்லாவே தெரியும். वह कहती है कि जीवनलाल इंसान से उतना प्यार नहीं करते जितना पैसे से करते हैं. So that she is saying அவர் வந்து ஜீவன்லால் வந்து
does not love people as much as he loves the पैसा money. Okay. विशेषता इसमें राजेश्वरी के मातृ हृदय एवं न्याय स्वभाव का परिचय मिलता है. ஸோ இதுல இருந்து ராஜேஸ்வரியோட மதர்லி ஹார்ட் அண்ட் அவங்களுடைய இது ஃபேர் நேச்சர், அவங்க வந்து ரொம்ப நியாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா, அதுவும் நமக்கு தெரியுது. ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து இதுல இருந்து இன்னொன்னு என்ன தெரியுதுன்னா, இவர் ஜீவன்லால் வந்து எவ்வளவு வந்து மணி கிரீடியா இருக்காரு. அவருக்கு வந்து இன்சான் சே ஜியாதா பியாரா பைசா ஹேன்றதுல அந்த டயலாக்ல ஜீவன்லால் எவ்வளவு பெரிய வந்து கிரீடி அப்படின்றதும் நமக்கு தெரியுது. அது இங்க மென்ஷன் பண்ணல. அதுல வந்து ரொம்ப தெரியற விஷயமே அதுதான். ஓகேவா? சரி, இப்ப இதுல நீங்க வந்துட்டு இது எல்லாமே நீங்க வந்து யூ ஹாவ் டு ரைட் இந்த கிளாஸ் ஒர்க் நோட். ஓகேவா? கிளாஸ் ஒர்க் நோட்ல எழுதினாதான் உங்களுக்கு வந்து அப்ப எழுதும் போது உங்களுக்கு வசதியா இருக்கு, எந்த டிஃபிகல்ட்டும் இருக்காது. இல்லைன்னா ரைட்டிங்ல ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. புரியுதா? ஸோ அதனால எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து நீங்க பகுகி விதாவோட சாராம்சம் எழுதணும், ஜீவன்லால் ராஜேஸ்வரியோட கேரக்டர் எழுதணும், கொஸ்டின் ஆன்சர்ஸ் எழுதணும், அண்ட் தென் வந்து பாவார்த்து நான் சொல்றது வந்து சப்ரசங் வியாக்கியா. ஸோ சப்ரசங் வியாக்கியால 3 இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க எழுதி பாருங்க. ஒரு வாட்டி எழுதி பார்க்கும்போது நல்லாவே புரியும். ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் ரீட் பண்றதை விட 1 டைம் எழுதும் போது நல்லாவே புரியும். ஓகே. ஸோ அது அண்ட் ஆல்சோ படிக்கவும் ஆரம்பிச்சிடுங்க. அப்படியே இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும், எக்ஸாம்லாம் முடிஞ்ச டைம் இல்லையா? ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. धन्यवाद.